ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க தோட்டத்து வேலை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு விட்ருப்பேன் பாருங்கள். கையோடு போட்டுருக்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் செடி பிடுங்க போகும்போதெல்லாம் இது போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு கை புண்ணாகும். அதனால் நான் இது ஒருத்தர் வரேன்னு சொன்னார் அந்த தோட்டத்து வேலைக்கு. எங்கே வரேன்னு அது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் செடியெல்லாம் துண்டாமல்லி செடியெல்லாம் கொஞ்சம் விதையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்களா, அந்த விதையெல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. அது போட்டுடலான்னு தூவி விட்டால் போதும், சேரலா மாதிரியே வரும். இந்த மண்ணுக்கும் அதுக்குமே ஒரு மழை வந்துச்சுன்னா போதும், சேரலா மாதிரியே வருது. காற்று காலம் ஆகிப்போச்சு. ஒரு மழை வந்துச்சுன்னா சும்மா சேரலா மாதிரி வருது. கீரைகள் தான் வந்துருக்குங்க. கீரை நாங்கள் சாப்பிடல. கீரை இப்போ சாப்பிட்டா சரி. கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சு இல்லை காய்ச்சல் வந்துடும் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஹாய், செடி பிடுங்கிறதுக்கு கையோர போட்டேன். ஏன்னா எனக்கு வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன்னா இங்கேயும் வந்து பண்ணும்போது எனக்கு கை வந்து எரிச்சல் வந்து பூரா எரிச்சல் ஆகுது. ஏன்னா அந்த ஃபோனு வந்து டச்சு பண்ணால் கூட அந்த டச்சு ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து நான் இப்போ செடி பிடுங்கும்போது இதை போட்டுப்பேன் நான் எப்போவுமே. ஏன்னா வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கோம், கடையில் ஒர்க்கு, கையில் வந்து அதிகமாக வேலை கொடுத்தா என்ன ஆகுது, எனக்கு கை வந்து புண்ணாக பார்க்குது. அப்புறம் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க பாத்திரம் விளக்கும் போது அப்படிதான் கை எரிச்சல் வருதுன்னு சொல்கிறாங்க. வந்து ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் ஒரு உரையை ஒன்று வாங்கிட்டு ஆகுது. இப்படி எடுக்கும்போது இதை போட்டு இப்படி பிடுங்கி எடுத்துகிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றும் வரமாட்டேங்குது, நல்லா பலமாயிருச்சு. நான் தாங்க கேமராமேன், எடிட்டர் எல்லாம் நான் தாங்க. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. சும்மா நினைக்கலாம் என்னடா இப்படி எடுக்கிற அப்படி எடுக்கலான்ட்டு. இல்லை, கீரை இன்னும் எடிட் பண்ணி போய் எடுத்து போட்டால் 4 மணி நேரம் ஆகுது. இல்லை, இந்த கீரை பிடுங்கிறது வந்து சாமானிய பார்க்குறதுக்கு இது கீரை செடிங்க. வேர் வந்து ரொம்பவுமே ரொம்ப பலமாக இருக்குது. முடிய மாட்டேங்குது, கை எரிச்சல் வந்துடுது. பாருங்க, ஒரு வீடியோ வந்து லென்த் வீடியோ வந்து நாங்கள் அதிகமாக போடுறதில்ல. லென்த் வீடியோ போட்டு எடுத்துக்கணும்னா அது ப்ராசஸ் ஆகுது 2 நாள் ஆகுது. ஏதோ ஒன்று முள்ளு செடி இருந்தால் கூட இதில் கையில் குத்தாது. அதுக்கோசரமே இதை நான் போட்டுப்பேன். ஏன்னா இங்கேயும் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கை வலி எடுக்குது. ஒரு அந்த கீரி வீடியோ ஒன்று எடுத்து போட்டோம். நான் என்ன அது 2 நாள் விட்டுருந்தா ப்ராசஸ் ஆகி போயிருந்துருக்கு. இப்போ இந்த நேரத்துக்கு கீரி வந்துச்சுங்க. அந்த லென்த் வீடியோ போடும்போது இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்டு இவ்வளோ செடி பிடுங்கியாச்சு. நான் ரிமூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். வெளி விஷ்டா பின்னாடி வந்து இதுதான். பின்னாடி வந்து அந்த கீரி வந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம், 40 நிமிஷமா, 1 மணி நேரம். அதுவாக 47 நிமிஷம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ வந்து 2 நாள் ப்ராசஸ் ஆகுது. எங்களுக்கு அது தெரியாமல் போச்சு. டெலைட் பண்ணக்கூடாது. நாங்கள் அது சரி மற்றது போட விட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு விட்டுறணும். நான் தாங்க கேமராமேன், அப்புறம் எடிட்ரு. சில வந்து உள்ளே அந்த மீம்ஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணலாம். அதுக்கு எப்படின்னா 3 மணி நேரம் ஆகும். நம்ம ஒர்க் இருக்கிறதுனால அது பண்ணுறதில்ல. இந்த வர நாட்களில் வந்து இந்த மீம்ஸ் வர்றது, இந்த வடிவேல் காமெடி வர்றது இடையில, அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி போடுறோம். அது நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் துளசி செடி இதெல்லாம் வரும். துளசி, அப்புறம் இந்த துண்டாமல்லி இதெல்லாம் வருங்க. பாருங்கள், இங்கே வந்து ஒரு வேலையாட்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க வந்து மம்டி போட்டு கொத்துனா நல்லா இருக்கும். வரவே மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் வீடியோவை போடணும், அப்போ தான் வந்து நல்லது. அதுக்கே ப்ராசஸாக இருக்குது, 2 மணி நேரம் ஆகுது. அது நான் இன்னும் எடிட் பண்ணி போட்டோம்னா 4 மணி நேரம் ஆகுது. எல்லாம் நினச்சிட்டுக்கிறேன் யூடியூப்பில் வந்து டக்குன்னு ரைட்டு அப்படியெல்லாம். 3000 சப்ஸ்கிரைபர் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். கூடிய எங்களுக்கு மானிட்டேஷன் ஆக போகுது. அதையும் உங்களுக்கு காட்டுறோம். மானிட்டேஷன் ஆன இது வந்து காட்டுறோம். ஆட்டுக்குட்டி வளர்க்குறவங்க வந்து புரிஞ்சிட்டு போனால் கூட ஆட்டுக்குட்டியாக சாப்பிடு. அதுக்கு நான் காசு கொடுத்து கூப்பிட மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காசு தான். காசேதான் கடவுளடா, கடவுளுக்கும் தெரியுடா சொன்ன மாதிரி. சும்மா புடுங்கிட்டு போன்னு சொன்னாலுமே அதுக்கு ஒரு கஷ்டம். சும்மாவாசம் இருப்பாங்க, வந்து பிடுங்க மாட்டாங்க.
ஆட்டுக்குட்டியெல்லாம் சாப்பிடும், நிறைய புல்லு கீரையெல்லாம் இருக்கு. காசு ஏதான் கடவுளை தான் கடவுளுக்கு தெரியுதான்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த மாதிரி கேமரா எடுத்து அப்படியே இருக்குங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு லென்த்து வீடியோ போடணும். உங்களுக்கு கஷ்டப்பட்டாது எதுவுமே கிடைக்கும். கஷ்டப்படாம எதுவுமே வராது. எந்த காலத்துலேயுமே கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். கஷ்டப்படாமல் எதுவும் வராது நண்பர்களே. தலைவர் சொன்ன மாதிரி கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காதுன்னு சொன்ன மாதிரி சும்மா அந்த வீடியோ போடுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு அரை மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் ஆகும். அரை மணி நேரமா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. சும்மா ஒரு நிமிஷம் ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் நண்பர்களே. இதுக்கு எனக்கு வேர்த்து விறுவிறுக்குதில்ல. என்ன பண்ணுறது, இந்த யூடியூப்புக்குள்ள வலைதளத்தில் வந்தாச்சு. அப்புறம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் 3000 பாருங்கள், இருக்கிற செடிகள் இருக்குது, இதெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடு. நம்மளுக்கு வந்து 3000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அப்புறம் நாம் வீடியோ போடாமல் இருக்கவும் முடிய மாட்டேங்குது. யூடியூப் தரப்புலேருந்து அப்பப்போ வீடியோ போடுன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. மெயில் ஐடியில் வந்துட்டே இருக்குது, இந்த வீடியோ இப்படி போடு அப்படி போடு, இப்படி மானிட்டேஷன் ஆயிரு அப்படின்ட்டு அந்த இங்கிலீஷ்லலாம் வருது. அதை நான் தமிழாக்கம் பண்ணி தான் பார்க்குறேன். தமிழ் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பண்ணி பார்த்து பழகுறோம். என்ன நாம் கற்றுட்டே வந்தோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தோம். இப்போ வந்து அது வந்து நல்லா ஒரு மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 3000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இப்போ யூடியூப் தரத்துலேருந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாவே, இப்போல்லாம் 500 சப்ஸ்கிரைபர் வந்தாவே, இப்போலாம் 50 சப்ஸ்கிரைபர் வந்தாவே லைவ் போடலாமாம்மா. கூடியில் எங்களுக்கு மானிட்டேஷன் ஆக போகுது. அதனால் யூடியூப் தரப்புலேருந்து வருது, நீங்கள் வாரத்தில் வந்து 3 வீடியோ 4 வீடியோ எடுத்து போடணும், லைவ் அடிக்கடி போடணும். எங்கே டைம் இருக்கா கிடைக்கு? அதுக்கு இதுக்கு வேலை, வீட்டு வேலை, அதுக்கு இதுக்கே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வெயில் சரியான வேக்காடாகுதா. இப்போ குளிச்சுட்டு கடைக்கும் போகணும் நான். அதனால் லென்த்து வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாமல் போகுது. அப்புறம் வீட்டில் தான் சமீபத்தில் லைவ் அது இதுன்னு போடுறாங்க. இது பாத்திரம் வளர்க்குறது, இந்த செடி கொடிகள் போடுறது அப்படின்னு போயிட்டுருக்குது. மனசு அடிஞ்சு போய் நின்ட்டாங்க. என்னாச்சு? கொஞ்சம் வார்மப் ஆகணும், கொஞ்சம் வார்மப் ஆகணும். இது வந்து எங்கள் வேலை இல்லை, ஏதோ இருக்குது கொஞ்சம் கொடுங்க கெஸ்ட் இருக்குது உடம்பு. இல்லை அப்போ போய் கொஞ்சம் வீட்டில் தான் ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணிக்குவாங்க. சரி நண்பர்களே.